வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, வங்கி கணக்கில் ரூ. 12,000 மத்திய அரசு டெபாசிட் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் ஏற்கனவே பார்த்தோம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ரூ. 12,000 யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு பெயர் பட்டியல் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட்டா கிடைச்சிருக்கு. அதுல உங்க பெயர் இருக்கா, இல்ல புதிதாக பெயர் சேர்க்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், ஸோ இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு தெளிவான தகவல் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் தெளிவாக பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு இந்த ரூ. 12,000 வாங்குறதுக்காக சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதை ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்சதும் போயிட்டு அந்த வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டும் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இப்போ இந்த ரூ. 12,000 யாருக்கெல்லாம் உறுதியாக கிடைக்கும் மற்றும் பெயர் பட்டியல் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. அதில் உங்கள் பெயர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சரி, ஒவ்வொரு கேட்டகரியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 5,000 அப்படின்னு திமுக அரசு கொடுத்தாங்க இல்லையா, இது வந்து ரேஷன் அட்டைகள் மூலியமாக கொடுத்தாங்க. அதே மாதிரி மத்திய அரசும் பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைகள் மூலியமாக தான் கொடுப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வச்சிருந்தும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்காம போகலாம். அதனால் எந்தெந்த வகையான ரேஷன் அட்டைக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்படித்தான் மகளிர் உரிமை தொகையிலையும் வறுமை கோட்டு கீழுள்ள மக்கள் ரேஷன் அட்டை வச்சிருந்துமே அவர்களுக்கு இன்னும் மாதந்தோறும் கிடைக்கக்கூடிய ரூ. 1,000 கிடைக்காம இருக்குது. ஸோ அதனால் இந்த ரூ. 12,000 கிடைக்கிறதுக்கு முதல் வகையான ரேஷன் அட்டைன்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்ஹெச் ஏஏஒய்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் அந்தியோதயா அன்ன யோஜனா. ஸோ இவர்கள் எல்லாமே வறுமை கோட்டு கீழுள்ள மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ரேஷன் அட்டை. ஸோ இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 35 கிலோ அரிசி வந்து இலவசமாக கொடுப்பாங்க. இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு தெரியலை அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டை எடுங்க. உங்களுடைய ஃபோட்டோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குறியீடு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் இந்த பிஹெச்ஹெச் ஏஏஒய்னு போட்டிருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுலேருந்து கொடுக்கக்கூடிய இந்த ரூ. 12,000 உறுதியாக கிடைக்கும். மக்களே, இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இரண்டாவது வகையான ரேஷன் அட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு, முன்னுரிமை இல்லாத ரேஷன் அட்டை. ஆனால் இவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை ரூ. 1,000 கிடைக்குது. ஸோ இந்த ரூ. 12,000 வாங்குறதுக்கும் முக்கிய ரேஷன் கார்டாக இதை பார்க்கப்படுது. ஸோ அதனால் இந்த குறியீடு உங்கள் ரேஷன் அட்டையில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரேஷன் அட்டையை பொறுத்தளவு இலவசமாக அரிசி வந்து கொடுப்பாங்க. மலிவு விலையில் சர்க்கரை, பாமாயில், மண்ணெண்ணெய்னு சொல்லிட்டு மித்த பொருட்களையும் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இந்த ரேஷன் அட்டையை அப்ளை பண்ணாதவங்க உடனே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. மூன்றாவது ரேஷன் அட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்ஹெச்னு சொல்லுவாங்க. ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு, அதாவது முன்னுரிமை உள்ள குடும்ப அட்டை. ஸோ வறுமை கோட்டு கீழுள்ள தகுதியான குடும்பங்களுக்கு அரசு மானிய விலையில் அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்க டிஎன்பிடிஎஸ் தளம் மூலம் வழங்கப்படும் குடும்ப அட்டையாகும். இந்த அட்டைதாரர்கள் தலா 5 கிலோ உணவு தானியங்களை பெற உரிமையுடையவர்கள். ஸோ இந்த வகையான ரேஷன் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா இலவசமாக அரிசி பொருட்கள் கொடுக்குறாங்க. இதனை தவிர்த்து இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ரூ. 12,000 கொடுக்க போகிறாங்க. நாலாவது ரேஷன் அட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சர்க்கரை ரேஷன் அட்டைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இலவசமாக அரிசியும் கிடையாது, மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய எந்த சலுகையுமே கிடையாது, மற்றும் இலவச திட்டங்கள், நிதியுதவிகள்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் எதுவுமே கிடைக்கல. ஆனால் இப்போ மத்திய அரசு கொடுக்கக்கூடிய இந்த ரூ. 12,000 கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசு இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே இது வரைக்கும் சொல்லலை. ஸோ இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டயத்தில் கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அஞ்சாவது வகையான ரேஷன் அட்டைன்னு பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச் என்சின்னு சொல்லுவாங்க. இது அரசு ஊழியர்களுக்காக தனித்துவமாக வழங்கப்பட்ட ரேஷன் அட்டை. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஆஃபீஸருக்காக கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து ரேஷன் கடையில் எந்த பொருட்களுமே வழங்கப்படாது மற்றும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சலுகையுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிஃபைக்காக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குமே மத்திய அரசு இந்த ரூ. 12,000 கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இது வரைக்கும் சொல்லலை. அதையுமே பொறுத்திருந்தான் பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மகளிர் உரிமை தொகை ரூ. 1,000 அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகையான ரேஷன் அட்டைக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. இதுலேயுமே சில பேருக்கு வந்து கொடுக்காம தான் இருக்காங்க. ஆனால் இதில் கார் வச்சுருக்கவங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃபு மற்றும் அதிகமாக தங்க வச்சுருக்கவங்க, சொந்த வீடு பெரிய வீடாக வச்சுருக்கவங்களுக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே உரிமை தொகை ரூ. 1,000 கொடுக்கல. ஆனால் இந்த மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ரூ. 12,000 ஆனது ஸோ இவர்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலை. இதுக்கு நீங்கள் கார் வச்சுருக்கணும், பெரிய வீடு வச்சுருக்கணும், சொந்த இடம் நிறையா இருந்தால் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். ஸோ மத்திய அரசானது தேர்தலுக்காக தான் கொடுக்குறாங்க. அதனால் அனைத்து வகையான ரேஷன் அட்டைக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
முடிஞ்ச அளவு உறுதியாக பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னா ஒரு 3 வகையான ரேஷன் அட்டை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிடைக்கும். மத்திய அரசினுடைய இந்த 12,000 ரூபாய் வாங்குறதுக்கு சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிக்கணும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இந்த 3 ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்கீமில் வந்து நீங்கள் சேர்ந்துருக்கணும். ஸோ இனிமேல் புதிதாக அப்ளை பண்ண போகிறீங்க சேர போகிறீங்க அப்படின்னு நினச்சா கூட இனிமேலும் சேர்ந்துக்கலாம். அப்படி இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முதல் ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான். இது நிறையா பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆல்ரெடி நிறையா பேர் ஸ்கீமில் இருப்பீங்க. ஸோ இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்திய அரசால் சிறு குறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டமாகும். இத்தொகை தலா 2,000 ரூபாய் வீதம் 4 மாதங்களுக்கு ஒரு முறை என 3 தவணைகளாக நேரடி வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் சேர இகேஒய்சி கட்டாயமாகும். மேலும் 22வது தவணை 2026 பிப்ரவரி இறுதியில் அல்லது மார்ச் மாதத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் மூலியமாக வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 ரூபாய் அப்படின்னு உங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக பார்த்தீங்கன்னா வர வைக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இகேஒய்சி அப்படிங்கிறது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் சேர்ந்திருக்கவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கடைசிலையோ இல்லை மார்ச் மாதம் முதல் தேதியிலையோ இந்த 22வது தவணை பணம் 2,000 ரூபாயானது பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. இதுக்கு இகேஒய்சி கட்டாயமாக பண்ணால் மட்டும்தான் உண்டு. அதுவும் இல்லாமல் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய 12,000 ரூபாய் வாங்குறதுக்கும் இந்த இகேஒய்சி கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். மற்றும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்கலாம். அதாவது நேரடியாக சிஎன்எஸ் மையம் மற்றும் இசேவை மையங்களில் போயிட்டு பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம். இதுக்கு pmkisan.government.in அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வெப்சைட் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவு நேரில் போயிட்டு பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் முடியும். ஏற்கனவே பிஎம் கிசான் திட்டத்தில் இருந்து 5 தவணை வரைக்கும் பணம் வந்திருக்கும். சில பேருக்கு 10 தவணை 15 தவணை வரைக்குமே பணம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் வந்து வராமல் நுப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அவர்கள் எல்லாருக்குமே இனிமேல் வந்து ஸ்கீமில் பணமே கிடைக்காதா, இந்த 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 ரூபாயானது வராதான்னு சொல்லிட்டு நிறையா பேர் பயத்தில் இருக்காங்க. ஸோ அது வந்து பயப்பட தேவையில்லை. இனிமேல் பார்த்தீங்கன்னா மீண்டும் கிடைக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு உங்களுடைய பிஎம் கிசான் அக்கௌண்ட்டில் போயிட்டு என்ன தகவல் பார்த்தீங்கன்னா கொடுக்காம இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. சில டைமில் இந்த இகேஒய்சி பண்ணலைனா கூட உங்களுக்கு பணம் வந்து நுப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவான தகவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு ஒரு 1000 லைக் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு மேலே நான் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ இப்போது அடுத்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பெண்களுக்கு இலவச கேஸ் இணைப்பு மற்றும் மானியம் வழங்கும் மத்திய அரசு. எல்பிஜி இணைப்பை ஆதாருடன் இணைக்க ஆன்லைன், ஆஃப்லைன் மற்றும் இலவச கால் சென்டர் என 3 எளிய வழிகள் உள்ளன. ஸோ 2வது பெரிய ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் மானியம் வழங்கக்கூடிய உஜ்வாலா திட்டம் அப்படின்னே சொல்லுவாங்க. இது பெண்களுக்கு மட்டும் இலவசமாக கேஸ் சிலிண்டரும் கொடுப்பாங்க, அடுப்பு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சிலிண்டருக்கும் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் மானியம் அப்படிங்கிறதும் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஆதார் அட்டை வந்து கண்டிப்பாக இணைச்சிருக்கணும். இது வந்து இந்த ஸ்கீமுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசுலேருந்து வாங்கக்கூடிய 12,000 ரூபாய்க்கும் இந்த ஆதார் அட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இணைச்சிருக்கணும். அதிகப்படியான மக்கள் இண்டேன் சிலிண்டர், பாரத் சிலிண்டர் மற்றும் ஹச்பி போன்ற இந்த 3 வகையான சிலிண்டரை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய ஏஜென்சி எங்கே பக்கத்தில் இருக்கோ அங்கே போயிட்டு உங்களுடைய கேஸ் புக் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வந்து கண்டிப்பாக இணைச்சிருக்கணும். ஸோ இதை நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப்லைன் மூலியமாக பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய கால் சென்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கால் பண்ணியும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் அட்டை நம்பரை சொல்லி நீங்கள் வந்து இதுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணால் மட்டுமே உங்களுக்கு மீண்டும் மானியம் ஏறும். அதே மாதிரி இந்த ஸ்கீமில் கொடுக்கக்கூடிய 12,000 ரூபாயும் கிடைக்கும். 3வது ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா உர மானியம் வாங்கக்கூடிய ஸ்கீமு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் முக்கிய குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதாவது உரங்கள் அனைத்தும் கூட்டுறவு சங்கம் அல்லது தனியார் உரக்கடைகளில் உள்ள பிஓஎஸ் இயந்திரம் மூலமாகவே மானிய விலையில் விற்கப்படுகிறது. அதாவது நீங்கள் உரம் வாங்க போகிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் தரப்பில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கமாகட்டும் இல்லை தனியார் உரக்கடையில் போய் வாங்கினாலும் சரி, அங்கே பிஓஎஸ் மிஷின் மூலியமாக தான் வாங்கணும். அதாவது உங்களுடைய கைரேகை வச்சால் மட்டுமே உங்களுக்கு மானிய விலையில் வந்து இந்த உரங்கள் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீம்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேர்ந்துருக்கணும். இது மூலயமா மானிய விலையில் உரங்களும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மத்திய அரசு கொடுக்கக்கூடிய 12,000 ரூபாயும் கிடைக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பிஎம் கிசான் மற்றும் இந்த கேஸ் சிலிண்டர் மானியம், உர மானியம் சொல்லிட்டு இந்த 3 ஸ்கீமில் எதுலையாவது ஒன்றில் நீங்கள் சேர்ந்துருக்கணும். இல்லை அப்படின்னா உடனடியாக போயிட்டு இந்த 3 ஸ்கீமில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்கீமுக்காச்சும் தகுதியுடையவர்களாக இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து சேர்ந்துக்கோங்க. சில பேர் இன்னும் இந்த 3 ஸ்கீம்லையுமே அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க. சில பேர் ஆல்ரெடி இந்த 3 ஸ்கீம் மூலியமாகவும் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த 12,000 ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, இனிமேல் இதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்கீமுக்கும் பொதுவான ஆவணங்கள்ங்கிறது முக்கியமாக ஆதார் அட்டை தேவைப்படும். அதே மாதிரி ரேஷன் கார்டு தேவைப்படும், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி உங்கள் இடத்தினுடைய பட்டா, சிட்டா மற்றும் பத்திரம் தேவைப்படும்.
ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க வச்சிருப்பீங்க. இத தாண்டி ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்கீம்ஸுக்கு வருமான சான்றிதழ் அப்படிங்கிறதும் கேட்குறாங்க. ஸோ இதையுமே பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ மத்திய அரசானது இந்த ரூ. 12,000 எப்ப குடுக்க போறாங்க அப்படின்னா, ஸோ தேர்தலுக்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதாவது தமிழகத்துக்கு வந்து வருகை தர போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பம்போது இதுக்கான அதிகாரப்பூர்வ தேதிய அறிவிக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ரூ. 12,000 எப்படி குடுக்கணும்? ஸோ எதன் மூலியமா குடுக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரகசிய கூட்டம் போட்டு ஆலோசனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்ததும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வெளியாகும். அதே மாரி மக்களுடைய கைகள்ல பார்த்தீங்கன்னா பணம் போய் சேராது. அவர்களுடைய வங்கி கணக்குக்கு நேரடியா பார்த்தீங்கன்னா பணங்கள் போய் சேரும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா தனியா அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதற்கான எந்த ஒரு கிரைட்டீரியாவும் இதுவரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து குடுக்கல. ஏன்னா, எப்போ இந்த ரூ. 12,000 குடுக்கறதுக்கான ஜிஓ பாஸ் ஆகுதோ, அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியல் அப்டேட் வருதோ, அதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து நேரடியா திரும்ப இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ற மாரி தான் இருக்கும். அதுக்கு இப்ப நான் சொன்ன ஆவணங்கள் எல்லாமே தேவைப்படும். இத வச்சு நீங்க அப்ளை பண்ணி, ஸோ எலக்ஷனுக்கு முன்பாகவே மொத்தமா ரூ. 12,000 அப்படிங்கிறது கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்ச் மாச கடைசிலயோ, இல்லன்னா ஏப்ரல் மாசம் இடையிலயோ பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரும். ஏன்னா, திமுக ஆல்ரெடி ரூ. 5,000 அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. ஸோ இத மறக்கணும் அப்படின்னா, எலக்ஷன ஒட்டி தான் பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 12,000 மொத்தமாக கிடைக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, பாஜகவுக்கு ஓட்டு அதிகமா இருக்கும். ஸோ மக்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 12,000யும் பாஜகவை மட்டும் தான் மைண்ட்ல வச்சிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த திட்டம் பிளான் ஆப்பரேஷன் 10K, 12Kன்னு சொல்லிட்டு 2 திட்டமா போட்டு வச்சிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் எலக்ஷனுக்கு முன்பாக தமிழகம் வரும்போது தான் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். ஸோ இந்த ரூ. 12,000 ஆனது 3 திட்டத்தையும் சேர்த்து, அதாவது பிஎம் கிசான் திட்டம், கேஸ் மானியம், உர மானியம் இது 3யும் சேர்த்து தான் ரூ. 12,000 இந்த 3 ஸ்கீம்ல இருக்கவங்களுக்கு குடுக்க போறாங்க. ஸோ இந்த 3 ஸ்கீம்ல எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு ஏதாவது ஒரு ஸ்கீம்லயாச்சும் சேர்ந்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இந்த 3 ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, இத 3க்குமே பொதுவான ஆவணம் அப்படிங்கிறது ரேஷன் அட்டை, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு. ஸோ அதனால நீங்க ஏற்கனவே ரேஷன் கார்டு வச்சிருந்தீங்கன்னா, வறுமை கோட்டுக்கு கீழ உள்ள ரேஷன் அட்டையா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க புதிதாக அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து நீங்க என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், அந்தியோதயா, அன்ன யோஜனையா இந்த வகையான ரேஷன் அட்டை பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. இதுலயும் குறிப்பா இந்த மோடி திட்டத்தின் கீழ பார்த்தீங்கன்னா, நேரடியா செயல்படக்கூடிய அந்தியோதயா, அன்ன யோஜனா ரேஷன் அட்டை வந்து மத்திய அரசு மற்றும் மாநில அரசு குடுக்கக்கூடிய அனைத்து விதமான நலத்திட்டங்களும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எலிஜிபிள் தான். ஸோ அந்த மாரி ரேஷன் அட்டையா வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்காக நீங்க கேட்குற ரேஷன் கார்ட்லாம் குடுக்க மாட்டாங்க. நீங்க வறுமை கோட்டுக்கு கீழ உள்ள மக்கள்னு சொல்லிட்டே அப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு தகுதி இருந்துச்சு அப்டின்னா, இந்த வகையான ரேஷன் அட்டை வந்து குடுப்பாங்க. அதுவும் இல்லாம எலக்ஷனுக்காக எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா, சலுகை பார்த்தீங்கன்னா அறிவிச்சுட்டாங்க. நெறையா வாக்குறுதி குடுத்துருக்காங்க. குடும்ப தலைவிக்கு குடுக்கக்கூடிய மாதந்தோறும் உரிமை தொகை வந்து ரூ. 2,000 மேல தான் 3 கட்சிகள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதே மாரி ஒரு பக்கம் தள்ளுபடிகள் வருமான்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதே மாரி சொசைட்டில வாங்கியிருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகள் வாங்கியிருக்கக்கூடிய கடன்கள் தள்ளுபடின்னு சொல்லிட்டு வாக்குறுதி வந்திருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இனி வரக்கூடிய அப்டேட்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்க. நன்றி.